பினாங்கு சிவராம்பிராய் சுங்காய் பக்காப்பில் கோர விபத்தில் சிக்கிய இளம் அண்ணன் தங்கைக்கான நன்கொடை இலக்கு 2 லட்சம் ரிங்கேட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. பிராய் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எஸ் சுந்தரராஜு அதனை தெரிவித்துள்ளார். இதுவரை 1,07,000 ரிங்கேட் நன்கொடை திரண்டுள்ளது. நல்லுள்ளத்தோடு அதற்கு நிதி உதவி வழங்கிய பொதுமக்களின் ஆதரவு நெகிழ வைக்கிறது. என்னோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு 2 லட்சம் அக்கௌண்ட்ல போட்டோம்னாக்க மாதம் இவங்களுக்கு செலவுக்கு பேங்க்ல ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம்னாக்க 1,500 இந்த பிள்ளைங்களுக்கு போய் சேரும். அதாவது அவங்க பாட்டியோ அல்லது அவங்க பெரியமாவோ, அவங்க 2 பேரும் தான் அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க பொறுப்பா. அவங்கள ஒருத்தவங்க ட்ரஸ்டியாக போட்டோம்னாக்கா அந்த பேங்க்ல மாதம் 1,500 இந்த பிள்ளைங்க செலவுக்காக கொடுப்பாங்க. இப்போ என்னன்னாக்க இந்த அக்கௌண்ட் முன்ன 21ஆம் தேதி 5ஆம் மாதத்தோட மூடப்படும் சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கு ஒரு கூட்டம் போட்டு தலைமை ஆசிரியரோட பேசி பிபிடியும் வந்திருந்தார். அன்னைக்கு பிபிடி பங்காராவும் வந்திருந்தார். பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோம். 30ஆம் தேதி 6ஆம் மாதம் வரைக்கும் இந்த பணம் வசூல் பண்ணுவோம் இந்த அக்கௌண்ட்ல. இரண்டாவது, கட்டுமான துறைக்கு நான் எக்ஸ்கோவாக இருக்கிறதுனால இந்த பிள்ளைங்களுக்காக ஒரு வீடு ஒதுக்கியிருக்கேன். நான் மலிவு வீடு ஒன்று ஒதுக்கியிருக்கிறேன். இது ஏழைகளுக்காக நாங்கள் கட்டுறது. இந்த ஊரில் 42,000 வெள்ளி 3 அறை மற்றும் பார்க்கிங் ஒன்று இருக்கும். ஓகேயூ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ். இது 1வது மாடி, லிஃப்டெல்லாம் உண்டு. அதனால எல்லா வசதியோட இந்த வீடு இந்த பிள்ளைங்க வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க பெரியமா பேர்லையோ அல்ல பாட்டி பேர்லையோ ட்ரஸ்டியாக போட்டுட்டோம்னாக்க இந்த பிள்ளைங்களுக்கு 18 வயசு வரும்போது அந்த சொத்து இவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதுவே 3 லட்சம் ரிங்கேட் வரை கிடைத்தால் அதில் இருந்து 42,000 ரிங்கேட் அந்த வீட்டை வாங்க பயன்படுத்தப்படும். ஒருவேளை 2 லட்சம் ரிங்கேட்டுக்கும் குறைவாக கிடைத்தாலும் பிரச்சனை இல்லை. தாமும் நண்பர்களும் சேர்ந்தாவது அந்த வீட்டை வாங்கி கொடுப்போம் என்றார் அவர். டத்தோஸ்ரீ சுந்தரராஜு முன்னதாக அவ்விரு பிள்ளைகளையும் சென்று கண்டு நலம் விசாரித்தார். அவருடன் மாவட்ட கல்வி இலாக்கா இயக்குனர் முகமது ரிசார் இஸ்மாயில், சுங்கை பக்காப் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியை சந்திரவதினி, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் சரவணன் உள்ளிட்டோரும் சென்றனர். பிப்ரவரி 18ஆம் நாள் பாட்டியின் மோட்டார் சைக்கிளில் காலையில் பள்ளி செல்லும் வழியில் 7 வயது தர்ஷன் முருகனும் 5 வயது கவர்ஜிதா முருகனும் படுகாயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. அவ்விரு குழந்தைகளுக்கும் நன்கொடை அளிக்க விரும்புவோர் SJKT சுங்கை பக்காப் என்ற CIMB வங்கி கணக்கில் கீழ்காணும் என்ற எண்களில் தர்ஷன் SJKT சுங்கை பக்காப் என குறிப்பிட்டு அவ்வாறு செய்யலாம்.